தெற்கு மத்திய வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெறுவதில் தொடர்ந்து தாமதம் நீடிப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் செலினா. செலினா, இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற வாய்ப்பிருக்கக்கூடும் என்று நேற்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகுவதில் குறிப்பாக காலதாமதம் ஏற்பட்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுவதில் தொடர்ச்சியாக காலதாமதம் நீட்டித்து வருவதாகவும், மேலும் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் இது வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுவதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுவதற்கு சற்று காலதாமதம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி செலினா.